இந்த ஆயத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த உலகம் குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாரும் சப்ஜாடாக அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆயத்து வருங்க. மலக்குகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. மனித சமுதாயம் செத்துச்சு, எல்லாம் அழிஞ்சிச்சு. ஜின் சமுதாயம் மனித சமுதாயம் அழிஞ்சிச்சு. அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிருவான், எல்லாத்தையும் அழிச்சிருவான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த படைப்பினத்துல மனித இனமும் ஜின் இனமும் அழிஞ்சிச்சு அப்படின்னு மலக்குகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆயத்தினுடைய அடுத்த ஆயத்து வயபுகா வஜ்ஹு ரப்பிகல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர பாக்கி எல்லா படைப்புகளும் இந்த உலகத்துல அழிஞ்சிருந்தோட மலக்குகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பயத்துல நடுங்குவாங்களாம் இந்த ஆயத்தை இறக்கப்படும். ஏன்னா உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பும் அழிஞ்சிரும். கடைசியா இருக்கிறது எது மட்டும்தான், ரப்பனுடைய திருமுகத்தை தவிர, ரப்பை தவிர இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆயத்து வந்தோடனே என்னங்க, மலக்குகள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூரா. இந்த சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ரகாயத்தில் சூரத்துல் நஜ்மையும் சூரத்துல் ரஹ்மானையும் ஓதி பார்ப்பார்கள். நீண்ட சூறா இது, 28 ஆயத்து. நம்ம நிக்க முடியுமா ஒரு முதல் ரகாயத்துல? நிக்க முடியாது. ஆனா சூரத்துல் ரஹ்மானையும் சூரத்துல் நஜ்மையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்களா, ஒரே ஆயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, ஓதுவாங்களா. ஓதி பொறுமையா நிறுத்தி நிறுத்தி ஓதுவாங்க. இந்த ஆயத்துக்களை என்ன பண்ணுவாங்களா, நிறுத்தி நிறுத்தி ஓதி அப்படின்னு அப்படியே நிறுத்தி 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 ஓதுவாங்க. அப்படி நிறுத்தி ஓதி முடிச்ச உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை திருப்பி ஓதி காட்டுவாங்க. தொழுகையை முடிச்சுட்டு உட்கார வச்சுட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டும் போது சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களை விட ஜின்கள் இந்த விஷயத்தில் சிறப்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் சொல்லுதா, இந்த ஆயத்தை நாங்க ஓதி